அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி ஏஇ ரிசல்ட்ஸ் வந்து வெளியாயிருச்சு. ஸோ அது எப்படி பார்க்கறது என்னன்றது போன வீடியோ போட்டிருக்கோம், இல்லை மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்க. அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ரேங்க் லிஸ்ட்லாம் எப்படி விட்டுருக்காங்க, அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இங்க பாருங்க, ஒருத்தருக்கு வந்திருக்கு, அவர் அனுப்பியிருக்காரு. டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் ரிமார்க்ஸ்ல போட்டுட்டு, ஸோ இந்த டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் ஃபார் வயலேஷன் ஆஃப் கமிஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த அப்ளிகேஷன், அதாவது கமிஷன் வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ்ல நீங்க பாத்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம சிபிடி டெஸ்ட்டும் எழுதியிருக்கோம், ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டும் எழுதியிருக்கோம். சிபிடி டெஸ்ட்ல கரெக்டா எல்லாருமே பண்ணியிருப்போம். ஓஎம்ஆர்ல தான் நிறைய தவறுதல் நம்ம விட வாய்ப்பு இருக்கும். தமிழ் எழுதி, அதாவது பேப்பர் 1 நம்ம எழுதியிருப்போம். ஸோ இந்த ஓஎம்ஆர்ல ஏதாச்சும் தவறுதல் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ டிஎன்பிசி வெப்சைட் போயிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இங்க வரும். இதுல நீங்க ஹோம் பேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெக்யூர்மெண்ட் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த வேல்யூ இங்க இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, டீம்டு ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் இருக்கா. இதை நீங்க வந்து அப்படியே சர்ச் பண்ணிக்கீங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல. ஸோ விண்ணப்பதாரரது ஒரு பாடத்தாளுக்கான விடை புத்தகம் மதிப்பீடு செய்ய தகுதியற்றது என கருதப்படுவதாக அறிவிக்கப்படுமாயின், விண்ணப்பதாரது அத்தேர்வுக்கான மீதமுள்ள பாடத்தாள்களின் விடை புத்தகங்களும் செல்லாதவையாக கருதப்படும், மதிப்பீட்டிற்கு உட்படுத்தப்படாது. சரியா, இதைதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதான் இந்த இடத்துல இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் அப்படின்றத அவங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாருங்க, விண்ணப்பதாரது ஒரு பாடத்தாளருக்கான ஓஎம்ஆர் விடைத்தாள் மதிப்பீடு செய்ய தகுதியற்ற என கருதப்படுவதாக அறிவிக்கப்படும். விண்ணப்பதாரது அத்தேர்விக்கான மீதமுள்ள பாடத்தாள்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களும் மதிப்பீடு செய்யப்படாது. அதாவது நீங்க ஓஎம்ஆர்ல ஏதோ சைனோ இல்ல இந்த சிக்னேச்சரோ ஏதோ நம்பர்ஸோ ஏதோ ஒண்ணு தவறுதலா பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட விடைத்தாள் செல்லாததாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய நம்பரோ ஏதோ ஒண்ணு நீங்க தவறுதலா சேட் அடிச்சிருந்தாலோ, ஸோ இந்த மாதிரி ஓஎம்ஆர் தவறு, கொஸ்டின் பேப்பர் புக்லெட் நம்பர் தவறு, இந்த மாதிரி எது நீங்க பண்ணியிருந்தாலும் டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் அப்படின்றத வந்துடும், உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்காது. சரியா, ஸோ ஓவராலா ரிசல்ட் வந்தவங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரே ஒரு விஷயங்க, ஸோ ரிசல்ட் வந்தவங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்திருக்கும். சரிங்களா, ரிசல்ட் உங்களுக்கு எப்படி வந்திருக்கும், இப்படிதான் வந்திருக்கும். அதாவது நீங்க ஓவரால எவ்வளவு ரேங்க் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா, எவ்வளவு ரேங்க், தமிழ் எலிஜிபிலிட்டியில எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க, ஜெனரல் ஸ்டடீஸ்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத அவங்க தெளிவா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்க எடுத்திருக்க ரேங்கை வச்சு, நீங்க எடுத்திருக்க மார்க் அண்ட் ரேங்கை வச்சு ஓவராலா கம்யூனியல் ரேங்க் எத்தனை, இந்த ரேங்க் எத்தனை அப்படின்றத கொடுத்துருவாங்க. அது எந்த டிபார்ட்மெண்ட், இப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஹெல்த்னா 1664 கோடு. அதே மாதிரி எந்தெந்த நீங்க போஸ்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதன் அடிப்படையில ஓவரால் ரேங்க் நீங்க எவ்வளவு வந்திருக்கீங்க, கம்யூனியல் ரேங்க் நீங்க எவ்வளவு வந்திருக்கீங்க அப்படின்றது வந்துடும். சரிங்களா, சோ இதுதான் ரொம்ப முக்கியமான அப்டேட். தயவுசெய்து இதை தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ டீம்டு ஃபிட் ஃபார் நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷனா என்ன அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சிச்சா, அதே மாதிரி எப்படி ரேங்க் வந்திருக்கும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. சரியா, உங்களுக்கு ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலும் இப்படிதான் வந்திருக்கும். சரியா, இதனால் தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது நம்ம நண்பர் ஒருத்தர் அனுப்புனதே, அவரோடது அவர்கிட்ட கேட்காமலே போட்டாச்சு. சரி ரைட், இருந்தாலும் அவர் எதுவும் கோச்சுக்க மாட்டாரு, இதான் அவரோட ரேங்க். சரிங்களா, அதாவது பாத்துக்கோங்க, இப்படிதான் உங்களுக்கும் வந்திருக்கும். நீங்க என்ன போஸ்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அதுல நிறைய பேருக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இபி வேகன்சி ஆடா இருக்கனால வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.